வணக்கம் தமிழ் மக்கள். இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிபிகேட் சம்பந்தமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்துச்சு. அந்த வழக்குல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு லாயரா சொல்றேன். ரெட் பெட்டிஷன் 380/2026 KVN புரொடக்ஷன்ஸ் LLP வெர்சஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் அண்ட் ரீஜனல் ஆபீசர். இது இன்னைக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் PT ஆஷா அவங்க முன்னாடி ரெகுலர் லிஸ்டிங்ல 2.25 மணிக்கு ஹியரிங் வந்துச்சு. படத்தோட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாமினிங் கமிட்டி ஆல்ரெடி இந்த படத்தை UA ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க வித் கட்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். அதையெல்லாம் கம்ப்ளை பண்ணி நாங்க சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 5 பேர் கொண்ட எக்ஸாமினிங் கமிட்டியில ஒருத்தவங்களோட எதிர்ப்பு மட்டும் எப்படி மித்த 4 பேரோடைய ஆதரவையோ சப்போர்ட்டையோ ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. CBFC சொல்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கணும், அது மூலியமா தான் ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றது எங்களுக்கு அது பத்தி எந்த விஷயமுமே தெரியாது கோர்ட்டுக்கு வர வரைக்கும். அதே போல போர்ட்டல்லையும் அது பத்தின எந்த தகவலும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 500 கோடி பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம் இத ரிலீஸ் பண்றது ஜனவரி 9ஆம் தேதி அப்படின்ட்டு ஆல்ரெடி நாங்க அறிவிச்சிட்டோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சப்மிட் பண்றாங்க. ஆல்ரெடி UA சர்டிபிகேட் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் எதுக்காக ரிவ்யூ பண்றாங்க அப்படின்ற மாதிரியும், எந்த பெட்டிஷன் மூலியமா இந்த ரிவ்யூ நடக்குது அப்படிங்கறதுல ஒரு தெளிவு இல்ல, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, அது என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வாதாடுறாங்க. ஆல்ரெடி UA ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ ரீவிசிட் பண்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வாதாடுறாங்க. ப்ரொடக்ஷன் சைட்ல பண்ணின வாதங்களுக்கெல்லாம் CBFC சைட்ல இருந்து என்ன மாதிரியான பிரதிவாதங்கள் பண்ணாங்க, மித்தபடி ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த ரீல்ஸ்ல பார்க்கலாம். இந்த ரீல்ஸோட பார்ட் 2 பாருங்க மக்களே. வணக்கம்.